பிரைஸ் லார்ட். கர்த்தநாம மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினமொரு லோக சுவார்த்தை மூலமாய் தான் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாள் லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா என்னும் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அவர் என்ன செய்றாரு, வருகிறார். அவருக்கு ரொம்ப பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை சோதிக்கும்படி வந்து அவரோட பேசி கொண்டிருக்கு. பசி உண்டான பொழுது பிசாசு வந்து சொல்றான், நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாகும்படி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்ல, அது உபாமை 8:3 சொல்லப்பட்டிருக்குது. அப்படி எழுதியிருக்கு. உபாமத்தில் என்ன எழுதியிருக்கு, வனாந்தரத்தில் அவர்கள் பசியா இருந்தார்கள். பசியா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ஊர்ல அங்க சாப்பாடு இல்லை. அப்ப என்ன பண்ணாரு, பசியா இருக்கும்போது அவங்களை வருந்த விடாம அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கட்டளையிட்டார். யாருன்னா, பரலோகத்தில் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை, அதுதான் மனுஷனுக்கு ஜீவன். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், சாப்பாடு தான் முக்கியம் என்று நினைக்கிறோம். இப்போ பிசாசு அப்படிதான் சோதிக்கிறான். இது செய், அது செய், அதுல நீ திருப்தி அடையலாம். ஆண்டவர் சொல்லுற வார்த்தையை காட்டிலும் பிசாசு ஐடியா கொடுப்பான் புதுசா. ஆண்டவர் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். ஆனா அப்படி அவர் பாருங்க, ஆண்டவர் சித்தத்தை செய்யணும் தான் அவர் நினைச்சார். இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி விரும்புகிறார். அப்ப அவர் என்ன வச்சிருக்காரோ அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணுமே ஒழிய, பிசாசு ஐடியா புதுசா கொடுப்பான். இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி செய்யாத, அப்படி பண்ணு. இங்க பல சோதனைகள் கூட அதில் ஒரு சோதனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப அவர் இயேசு சொல்லும்போது, அப்பத்தினாலே பிழைக்கவில்லை, இஸ்ரவேல் மக்கள் அப்பத்தினாலே பிழைக்கவில்லை, மாறாக தேவன் கொடுத்த மன்னாவினாலே. அப்போ ஆண்டவர் ஒரு ஆகாரம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான அப்பத்துக்காக தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அப்பம் சாப்பிட்டாதான் பிழைப்போன்னு சொல்லி கிழக்கு மேற்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அப்பம் பார்க்கணும், அந்த சாப்பாட்டுக்கு பார்க்கணும், அதுக்கு பார்க்கணும், இதுக்கு பார்க்கணும், அதற்காக நான் சேர்த்து வைக்கணும், பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் அதனாலே பிழைப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றாம பாருங்க, உலகத்தை பிசாசு சொல்றதை நிறைவேற்றிட்டு இருந்தா நமக்கு எந்த பிரயோஜனம்? அதை காட்டிலும் தேவன் சித்தத்தை நிறைவேற்றி நமக்கு கொஞ்சமா இருப்பது ஒரு பெரிய நல்ல காரியமா இருக்கிறது. அதுவே ஒரு மேலான ஒரு காரியம். தேவ சித்தத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றி கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் மனுஷனுடைய காரியம் அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஒரு மனுஷனை என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருகிறது. அவன் அந்த வார்த்தையினால் தான் பிழைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு நிறைய இருக்குது, ஆனால் திடீர்னு மரித்து போகிறார்கள். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் அல்ல மரிக்கிறது, எல்லாம் இருந்தாலும் மரிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு உலகத்தில் இருக்கிற இந்த பணம் பொருள்னாலே எந்த நித்திய ஜீவனையும் வாங்க முடியாது. தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். தேவ வார்த்தை எங்க இருக்குதோ அங்கே பிழைப்பு உண்டாகும், அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும், அங்கே நித்திய ஜீவன் உண்டாகும். இன்றைக்கு அருமையானவர்கள் அதைத்தாங்க சொல்றாரு. பாருங்க, நம்மை குழப்பி விடுவதற்கு பிசாசு வந்து கொண்டே இருக்கிறார்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக பண்ணும்படியாக இந்த மனுஷ வர்க்கத்தை அவனை கெடுத்து கொண்டே இருக்கிறான் பல வழிகளில். ஓ, நீ முதல்ல நீ பாரு, மனுஷனுக்கு வேண்டியது ஆகாரம் தான், அதற்காக ஓடு, அதற்காக பாடு, அதற்காக காரியங்களை செய், சர்ச்சைக்கு ஆண்டவரை தேடாத, கர்த்தரை தேடாத என்று சொல்லி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். நாட்கள் அருமையானவர்களே, நம்ம இந்த உலகத்தின் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் பாருங்க, மோசே 40 நாள் மேல இருந்தான். ஒரு தண்ணி குடிச்சானான்னு தெரியல, ஒண்ணுமே தெரியல. 40 நாள் கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தான். அவனுடைய முகம் பிரகாசமாயிருந்தான். கீழே இறங்கி வரும்போது யாரும் முகத்தை பார்க்க முடியும் தெரியுமா? அப்போ அவன் என்ன பண்ணான்? படுதா ஒரு திரை போட்டுக்கிட்டு அவன் நடந்துட்டு இருக்கான், மூஞ்சி மறைச்சிட்டே நடக்கிறான். ஏன்னா அவன் மூஞ்சை யாரும் பார்க்க முடியல, அவ்வளோ பிரைட்னஸாக மாறிச்சு. காரணம், 40 நாள் சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கல, ஆனாலும் அவன் ஜீவனோடு இருந்தான். காரணம், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்தது. தேவ வார்த்தையை எழுதி கொண்டே இருந்தான். சொல்ல சொல்ல கேட்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு பிழைப்பு உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நினைக்கிறாங்க, என்ன வார்த்தை, என்ன இது, பிசாசு சொல்ற கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி முடிச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் பிழைப்போனே. கல் அப்பமா செய்யிட்டா சாக மாட்டானா? என்னத்தான் எத்தனை கிலோ அரிசி சாப்பிட்டாலும், எவ்வளோ மூட்டை அரிசி சாப்பிட்டாலும் செத்துருவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது என்பதை அறிந்து, உங்க வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? ஜீவன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தரை தேடுங்க. இந்த உலகத்துக்காக ஓடாதீர்கள், கர்த்தருக்காக மாத்திரம் ஓட ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல என்று சொல்லுவார். இந்த வார்த்தை வரட்டும், வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, மகிமையான இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தையை நாங்கள் இப்பொழுது மறுபடியும் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களிலும் இடைப்பட்டு பேசும் ஆசீர்வதியும். அந்த இந்த உலகத்துக்காக ஓடாதபடி உங்களுடைய வார்த்தையின்படியே ஓட உதவி செய்யும். வார்த்தையின் நாட்களை கிரியை செய்யட்டும், நித்திய ஜீவனை கொடுக்கட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு மன்னாவை கொடுத்தவர் இன்றைக்கு ஆண்டவரே அழியாத உடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதியும். வசந்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தாவே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனுஷன் 40 நாள் மாத்திரம் பிழைப்பதில்லை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவர் வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சந்திக்கு வரையிலும் கர்த்தாவே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, தூயவரே, என் மேய்ப்பரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே,